ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து நேற்று வந்து ஒன் ஆஃப் த பிக்கெஸ்ட் நியூஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக அந்த விடாமுயற்சி திரைப்படத்தோட போஸ்ட்பான் விஷயம் தான். ஸோ அதுக்கான முக்கியமான காரணம் என்ன அப்படின்ட்டு வந்து இப்போ வந்து ஒரு நியூஸ் கிடச்சிருக்கு. ஸோ அதை பற்றி அந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பேச போகிறோம். ஸோ நம்ம தலஜித் வந்து எல்லாருமே வந்து செம்ம பெரிய ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸில் வந்து நியூ இயருக்கு வந்து ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு வந்து ரொம்ப பெருசாக பேசப்பட்டிருந்த நிலையில் வந்து கண்டிப்பாக ரிலீஸ் ஆகும் அப்படின்னு வந்து எதிர்பார்க்கப்பட்டுருந்துச்சு. ஆனால் வந்து யாரும் எதிர்பார்க்காத நிலையில் வந்து செம்ம பெரிய ஒரு நியூஸ் மாரி ஷாக்கிங் நியூஸ் கொடுத்துருந்தாங்க லைக்கா ப்ரொடக்ஷன். அதாவது படம் வந்து ரிலீஸ் ஆகலை, ஸோ பொங்கலுக்கு தள்ளி போகுது அப்படின்ட்டு. ஆனால் அவங்க வந்து சில பர்டிகுலர் ரீசன்ஸும் தரல. சும்மா வந்து ஜென்ரலாக ரீசன் அப்படின்ற வர மாதிரி வந்து சொல்லிட்டு விட்டாங்க. ஆனால் அந்த ரசிகர்கள் இன்டர்நெட்டில் நிறைய கேள்வி கேட்டுட்டு இருந்தாங்க, லைக்கா ப்ரொடக்ஷனை காரணத்தை சொல்லுங்கள், ஸோ நாங்கள் ட்ரெய்லர் அப்டேட்டுக்காக காத்துட்ருந்தோம், ஆனால் வந்து நீங்கள் வந்து இப்படி ஒன்று நியூஸ் சொல்கிறீங்க அப்படின்ட்டு. ஆனால் வந்து இப்போ வந்து அதற்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ மகிழ் திருமணி மேலேயும் தல அஜித் மேலேயும் எந்த ஒரு தவறும் இல்லை. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் தவறு வந்து லைக்கா ப்ரொடக்ஷன் மேலே தான் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. அதாவது லைக்கா ப்ரொடக்ஷன்கிட்ட தான் வந்து ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது, அதனால தான் படம் ரிலீஸ் ஆகலை அப்படின்ட்டு வந்து நியூஸ் கிடச்சிருக்கு. ஸோ கண்டிப்பாக வந்து தல அஜித்தோட ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் வந்து குட் பேட் அக்லியாக விடாமுயற்சின்னு வரும்போது விடாமுயற்சி தான் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் வந்து இப்போ வந்து இப்படி ஒரு நியூஸ் கிடச்சது கண்டிப்பாக தல அஜித்தால் ஏற்றுக்க முடியாத ஒரு விஷயம். என்ன பிரச்சனை உள்ளுக்குள்ளே அப்படின்ட்டு கண்டிப்பாக தெரியல. ஸோ லைக்கா ப்ரொடக்ஷன் மேலே தான் முக்கியமான தவறு இருக்குது அப்படின்ட்டு வந்து இப்போ வந்து நியூஸ் கிடச்சிருக்கு. ஸோ தல அஜித் ஃபேன்ஸ் யாருமே வந்து நம்மளோட மகிழ் திருமணி மேலேயும் தலை மேலேயும் வந்து எந்த ஒரு குற்றமும் இல்லை. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து லைக்கா ப்ரொடக்ஷன்ஸ் மேலே மட்டும்தான் குற்றம்.